அதுக்கு அடுத்து மாமல்லபுரம் பாத்தீங்க அப்படின்னா அது மிக தொன்மையானது. ஆனா ஸ்கல்சர் அதாவது ராக்கெட் டெம்பிள், ராக்கெட் கேவ் டெம்பிள், ஸ்ட்ரக்சரல் டெம்பிள், அது என்ன சொல்லுவாங்கன்னா சீசோர் டெம்பிள் சொல்லுவாங்க. கடற்கரை கோயில்ங்கிறது கட்டுமான கோயில். அதுக்கு அடுத்து அந்த பஞ்சபாண்டவ ரதங்கள் அப்படிங்கிறது அதாவது ரதாஸ். அதுக்கடுத்து அதை ஒட்டி இருக்கக்கூடிய பாறையில செதுக்கி இருக்கிறது வந்து ராக்கெட் கேவ் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க 3 வகையான தொன்மையானது இருக்கு. ஆனா சங்க காலத்தை சார்ந்த துறைமுகம் அங்க இருக்கு. இது எல்லாம் சங்க காலத்தை சார்ந்த மிக முக்கியமான தொல்பொருளியல் சார்ந்த இடங்கள். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கீழடி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கீழடி 2015 ஆரம்பிச்சாங்க, இப்பவும் நடந்துகிட்டு இருக்குது. இதுல நிறைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்நிய தேசத்தை சார்ந்த பொருள்கள் நிறைய கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து கோல்டு ரிங்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல டிரைனேஜ் சிஸ்டம் எது மாதிரி அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை சார்ந்த அந்த பாதாள சாக்கடை திட்டமானது கீழடியில கிடைச்சிருக்கு. இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம தமிழ் மக்கள் வந்து மிக தொன்மையான நாகரிகமாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அதுக்கடுத்த ஆதாரங்கள் என்ன அப்படின்னா நினைவு சின்னங்கள், மானுமெண்ட்ஸ். அந்த மானுமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? கோயில்கள், கோட்டைகள், அரண்மனைகள், அதாவது டெம்பிள்ஸ், ஃபோர்ட்ஸ், பேலசஸ், dwelling places. There were the people were living, the houses. அப்ப இது இல்ல, இது இந்த 4 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெம்பிள், ஃபோர்ட்ஸ், பிளேசஸ், டுவெல்லிங் பிளேசஸ் அல்ல செட்டில்மெண்ட்ஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்களுடைய மான்யூமெண்ட்ஸ், அவங்களுடைய நினைவு சின்னங்கள். அதை பார்த்துட்டு வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் வேர் யூஸ்ட் பை த பீப்புள் ஆஃப் தோஸ் பீரியடு, வாட் ஆர் த டெக்னிக்ஸ் வேர் யூஸ்ட் பை த பீப்புள் ஆஃப் தோஸ் பீரியடு, இது எல்லாம் நமக்கு வந்து மிக தெளிவாக அறிய வருகிறது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா எபிகிராபி அப்படிங்கிறது கல்வெட்டியல் அல்லது எழுத்து பொறிப்பியல்னு தமிழ்ல சொல்லுவாங்க. எபிகிராபின்றது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதுதான் நமக்கு ஆதாரங்கள்லயே மிக தொன்மையான ஆதாரம். தமிழுக்கு செம்மொழி வாங்கி தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த எபிகிராபி மூலம் தான் நமக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் வழங்கக்கூடிய தமிழ் மொழியினுடைய மிக தொன்மையான எழுத்து வடிவத்துக்கு பேரு தமிழ் பிராமின்னு பேரு. இது கிமு 3ஆம் நூற்றாண்டுல அசோகன் பிராமி அப்படின்னு ஒரு பிராமி இருக்கு. அசோகன் கல்வெட்டு ஆணைகள் வெளியிட்ட மொழி வந்து எழுத்து குறிப்பு வந்து அசோகன் பிராமின் பேரு. ஆனா அசோகன் பிராமிக்கும் தமிழ் பிராமிக்கும் என்டையர்லி டிஃபரெண்ட் ரெண்டும். தமிழ் பிராமியில வந்து எல்லா எழுத்துக்களும் உச்சரிப்பு கரெக்டா இருக்கும். அசோகன் பிராமியில எழுத்து உச்சரிப்புகள் அவ்வளவு சரியா இருக்காது. அது சமஸ்கிருதத்தை சார்ந்ததாக இருக்கும். அப்ப அதுல மிக தொன்மையான எழுத்து பதிப்பு எங்க இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய மாங்குளத்துல இருக்கக்கூடிய ஒரு சமண மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அது கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தியது. ஏன்னா அதுலதான் பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி குறிப்பு நம்மளுக்கு கிடைக்குது. மிக தொன்மையான சங்ககாலத்து மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன். அவன் பெயர் வந்து அந்த கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்க. இது வந்து மிக முக்கியமானது. இது எங்க இருக்குன்னா மாங்குளம் அரிட்டாப்பட்டி கல்வெட்டுல இருக்கிறது. அதே கல்வெட்டுல தான் சங்க காலத்துக்கு முந்தின காலத்துல வணிகர்கள் சங்கம் வச்சு ஒரு ஒரு வணிக குழு ஏற்படுத்தி அதன் மூலமாக வியாபாரம் செஞ்சாங்க. என்னென்ன வியாபாரம் செஞ்சாங்க அப்படிங்கிறது அழகர்மலை கல்வெட்டுல இருக்கு. நல்ல ஈஸியா தெரிஞ்சுக்கோங்க. அழகர்மலை தமிழ் பிராமி கல்வெட்டுல என்னென்ன தமிழர்கள் வியாபாரம் பார்த்தாங்க சங்க காலத்துல அப்படின்ற கல்வெட்டு பெயர் இருக்கு. என்னென்ன வியாபாரம் அப்படின்னு துணி வணிகம், உப்பு வணிகம், உப்பு வணிகம், நெல் வணிகம், சர்க்கரை வணிகம், இது எல்லாம் அதுல சொல்றாங்க.
அதுக்கடுத்து மாங்குளம் கல்வெட்டுல பாத்தீங்க அப்படின்னா the வணிக குழு, the trade associations were also formed by the people of the Sangam period. This was mentioned in that inscription. அதனால அது மிக முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன் இந்த மாங்குளம் கல்வெட்டு. மாங்குளம் கல்வெட்டுல ரெண்டு இம்பார்ட்டன்ட். ஒண்ணு பாண்டிய நெடுஞ்செழியன், சங்ககால பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னன் பெயர் இருக்குது. அதுக்கடுத்து அவனுடைய அமைச்சன் அல்லது பணியாளன் கடலன் வழுத்தி அப்படிங்கிற பெயர் அதுல இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வணிக குழு வணிகம் செஞ்சாங்க அப்படின்றது, என்ன வணிகம் செஞ்சாங்க அப்படின்றது அழகர் மலை கல்வெட்டுல இருக்கு. இது எல்லாம் மிக தொன்மையான காலத்துல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய, ஏன்னா அதுல உங்களுக்கு இருக்க சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கானமி அப்படின்னு இருக்கும். அந்த எக்கானமிக்கு அந்த ரெண்டு கல்வெட்டு மிக முக்கியமானது. சங்க காலத்துல என்ன மாதிரியான எக்கானமி. அதே மாதிரி கீழடியில உங்களுக்கு சொன்னேன். கீழடியில பாத்தீங்க அப்படின்னா சீனால இருந்து பல பொருள்கள் இறக்குமதி செய்யப்பட்டு அந்த சீன மது பாட்டில்கள் பயன்படுத்தின அந்த பாட்டில்களுடைய எச்சங்கள் கீழடியில கிடைச்சிருக்கு. இப்ப இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. அதுக்கு